அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் சென்னை RSS தலைமையகத்தில் பாஜக நிர்வாகிகளை அழைத்து அவசர ஆலோசனை நடைபெற்றது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள் என்ன? பாஜக முக்கிய நிர்வாகிகளுடன் நேற்று RSS தலைமையகத்தில் ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருந்தது. மத்திய அமைச்சர்கள் 3, தமிழக பாஜகவை சார்ந்த முக்கிய தலைவர்கள் 13 பேர் மட்டும் அழைக்கப்பட்டு அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருந்தது. இந்த கூட்டத்திலே பங்கேற்றிருந்த தலைவர்கள் தங்கள் தரப்பு விளக்கத்தை வழங்கியிருக்கின்றார்கள். முக்கியமாக பாஜகவிலே உட்கட்சி குழப்பங்கள் அதிகரித்துள்ளதாக ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில்தான் அது தொடர்பாகவும் விவாதிக்கப்பட்டிருக்கின்றது. அண்ணாமலை தனக்கு வழங்கப்பட்டிருந்த தேர்தல் பொறுப்பாளர் பணிகளை ஏற்று நடக்க தயாராக இல்லை என்கின்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். தன்னுடைய தனிப்பட்ட காரணங்களால் அது உகந்ததாக தற்பொழுது இல்லை, அந்த 6 தொகுதிகளுக்கான தேர்தல் பொறுப்பாளர் என்கின்ற அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லியிருந்தார். அது குறித்தும் நேற்றைய ஆலோசனை கூட்டத்திலே விவாதிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் சட்டமன்ற தேர்தல் பணிகளில் இருந்து அண்ணாமலை விலகி இருப்பதாக எழுந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக RSS நிர்வாகிகளிடம் அண்ணாமலை தரப்பில் அந்த விளக்கம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் தனக்கு ஒதுக்கப்பட்டிருந்த அந்த தொகுதிகள் குறித்தும் அண்ணாமலை சில கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார் என்று தகவல் சொல்லப்பட்டிருக்கின்றது. சட்டமன்ற தேர்தலிலே தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வியூகம் என்ன என்பதற்கான ஒரு இறுதி நிலைப்பாடு இதுவரை எட்டப்படவில்லை என்கின்ற ஒரு கருத்தை அண்ணாமலை சொல்லியிருந்ததாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் அதற்கு எதிராக ஒரு முதன்மைப்படுத்தப்பட்ட விஷயத்தை வைத்துதான் திமுகவை வீழ்த்த முடியும். அதற்கான வியூகம் என்ன இருக்கின்றது என்று RSS நிர்வாகிகளிடமும் அண்ணாமலை கேட்டிருக்கின்றார். திமுகவை வீழ்த்துவதற்கான வியூகம் என்ன என்பதை பற்றிய ஒரு முடிவுக்கு வராமல் களத்திற்கு சென்று களப்பணி செய்து எப்படி வெற்றி பெற முடியும் என்ற கேள்வியினை அண்ணாமலை எழுப்பியிருந்ததாக தெரிய வந்திருக்கின்றது. வியூகம் என்ன என்று கூறாமல் தேர்தல் பணியாற்றுமாறு கூறினால் அது எப்படி சரியாக இருக்கும் என்று கேள்வி எழுப்பியிருந்த அண்ணாமலை கமலாலயத்தில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரிலே டைப் செய்து பிரிண்டரிலே பிரிண்ட் எடுத்து அதை வெளியிட்டு இவர்களுக்கெல்லாம் தேர்தல் பணி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் மட்டும் போதுமா, களத்தில் அது எதிரொலிக்குமா என்ற ஒரு கேள்வியினையும் எழுப்பியிருக்கின்றார். எந்த அடிப்படையிலே தேர்தல் பொறுப்பாளர்கள் என்று குறிப்பிடப்பட்டு 6 தொகுதி, 5 தொகுதி, 3 தொகுதி என்று ஒதுக்கினார்கள் என்று கேள்வி எழுப்பியிருந்த அண்ணாமலை தனக்கு ஒதுக்கப்பட்ட பத்மநாபபுரம் தொகுதி, மதுரை தெற்கு தொகுதி, இந்த தொகுதிகள் எல்லாம் எதற்காக எனக்கு ஒதுக்கப்பட்டன, அந்த தொகுதிகளிலே நான் தேர்தல் பொறுப்பாளராக இருப்பதால் என்ன பலன் கிடைக்கும் கட்சிக்கு என்கின்ற ஒரு கேள்வியினையும் அவர் எழுப்பி இருக்கின்றார். எனவே ஒரு தேர்தல் பொறுப்பாளருக்கு தொகுதியை கொடுக்கும் பொழுது அதற்கு பின்னணியிலே ஏதேனும் ஒரு காரணம் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அதற்கான ஒரு வியூகத்தோடு தேர்தல் பொறுப்பாளர்களுக்கு பணி ஒதுக்கப்பட வேண்டும். வியூகத்தை விலக்கி சொன்னால் ஒரே ஒரு தொகுதிக்கு கூட தேர்தல் பொறுப்பாளர் என்ற நிலையிலே பணி செய்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்று RSS நிர்வாகிகளிடம் நேற்று அண்ணாமலை கூறியிருக்கின்றார். ஏனென்றால் அண்ணாமலைக்கு 6 தொகுதி என்ற அளவிலே குறைத்து தொகுதிகளை வழங்கிவிட்டதால் தான் அவர் அதிருப்தியில் இருக்கின்றார் என்ற ஒரு தகவல் சொல்லப்பட்டது. இந்த நிலையில் தான் அண்ணாமலை தரப்பிலே தொகுதிகள் குறைவாக வழங்கப்பட்டதாக தான் எந்த இடத்திலும் குற்றம் சாட்டவில்லை. அதே நேரம் ஒரு வியூகம் இல்லாமல் ஒரு தொகுதிகளை வழங்குவது சரியாக இருக்காது என்கின்ற ஒரு கருத்தையும் அண்ணாமலை கூறியிருக்கின்றார். வியூகத்தை கூறாமல் நான் சொல்வதை மட்டும்தான் கேட்க வேண்டும் என்ற துணியிலே யாரும் கட்சியிலே தங்களுக்கு கட்டளை இடக்கூடாது என்கின்ற ஒரு கருத்தையும் அண்ணாமலை கூறியிருந்ததாக தெரிய வந்திருக்கின்றது. அதே நேரம் சட்டமன்ற தேர்தலிலே பாஜக தலைமை நிற்க வேண்டும் என்று கூறினால் எங்கே நிற்க வேண்டும் என்ற ஒரு தகவலை இப்பொழுதே சொல்ல வேண்டும். தேர்தலுக்கு 1 மாதத்திற்கு முன்பு தொகுதியை அறிவித்தால் நான் எப்படி அங்கே சென்று வேலை பார்க்க முடியும் என்கின்ற ஒரு கேள்வியினையும் தன்னுடைய ஆதங்கத்தை அண்ணாமலை வெளிப்படுத்தி இருந்தார் என்று அந்த கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் தரப்பில் தெரிய வந்திருக்கின்றது. வெற்றிக்கான வியூகத்தை கூறினால்தான் பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி எந்த ஒரு பணியை கொடுத்தாலும் அதை ஏற்று செய்வதற்கு தான் தயாராக இருப்பதாக அண்ணாமலை கூறியிருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாகத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் தமிழக பாஜகவிற்கான தேர்தல் வியூகம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற RSS கூட்டத்திலே நேற்றைய தினம் நீண்ட விவாதங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த அடிப்படையில் அண்ணாமலையை பொறுத்தவரை திமுகவை நாம் எதிர்கொள்ளப் போகின்றோம் என்பதற்கான எந்த வியூகமும் இதுவரை வகுக்கப்படவில்லை. வியூகமே இல்லாமல் தேர்தல் பணி செய்தால் நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பலன் கிடைக்காது. எனவே அந்த வியூகம் என்ன என்பதை தெரிவித்துவிட்டு எனக்கு ஒரே ஒரு தொகுதி கொடுத்தாலும் அந்த தொகுதியிலே தேர்தல் பொறுப்பாளராக பணி செய்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் நான் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று பாஜக தலைமை விரும்பக்கூடிய பட்சத்திலே எந்த தொகுதி என்பதை எனக்கு முன்கூட்டியே சொன்னால்தான் நான் அந்த தொகுதியிலே தேர்தல் பணியை தொடங்க முடியும். தேர்தலுக்கு 1 மாதம் இருக்கும் பொழுது இந்த தொகுதியிலே நீங்கள் அறிவிக்கப்படுகின்றீர்கள் வேட்பாளர்களாக என்று சொன்னால் அந்த நேரத்தில் கடைசி நேரத்திலே பணி செய்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும். எனவே முன்கூட்டியே எந்தெந்த தொகுதிகளில் எல்லாம் முக்கிய நபர்களுக்கு போட்டியிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன கூட்டணியிலே என்ற தகவலை வெளியிட வேண்டும் என்றும் RSS தரப்பிடம் அண்ணாமலை வலியுறுத்தி இருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.